ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுறது தான் உண்மை. ஆனால் நம்மள பல பேர் இல்லை எல்லாருமே கூட சொல்லலாம், சீக்கிரமாக நமக்கு ஒரு சக்ஸஸ் நடக்கணும், வேகமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிடணுங்கிற ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ஒரு ஃபோர்ஸ்டாக ரஷ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னா அது கிடையாது. அப்போது அது இதில் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து உங்கள் தேவைகளை உருவாக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் எப்படி வந்து உங்கள் எண்ணங்களை சப்போர்ட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த 55x5 எழுதுனா 5 நாள் நமக்கு ஒரு விஷயம் நடந்துருமா, 369 பண்ணால் 3 நாள் நடந்துருமா, இல்லை வந்து எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு நான் எப்படி நான் வந்து மென்டலி வச்சுக்கணும், இந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டேன் அது ரிசல்ட் எப்படி பாசிட்டிவாக வர வைக்கணும். இது ஏதோ வந்து ஒரு மேஜிக்கல் ப்ராசஸ் மாதிரியும் ஏதோ நம்ம கடவுள் செய்கிற மேஜிக் மாதிரிலாம் நினச்சிக்கிறோம். இது அப்படி கிடையாது. இந்த மாற்றங்கள்ன்றது உங்களுக்குள்ளே உருவாகுது, நீங்கள் தான் உருவாக்குறீங்க. இந்த கான்செப்டே என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு. அப்போது இங்கே உங்கள் லைஃப் ஆக்கிறதும் நீங்கள் தான், அழிக்கிறதும் நீங்கள் தான்றனால இந்த ப்ராசஸை ரஷ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரஷ் பண்ணி பண்ண முடியாது. அதாவது எல்லாத்தையும் வேகமாக பண்ணிடணும், எனக்கு ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நடந்துடணும் அப்படின்றத முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வீடியோ. காரணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு இலக்கை எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு. யூனிவர்ஸ் வந்து அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான எந்த வழியில் நீங்கள் போகணும், இது எல்லாத்துக்கும் உண்டான ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு வேகத்தை உருவாக்கும் போது, அது பாசிட்டிவான வேகமாக இருந்தால் நிறைய ஆக்ஷன் எடுப்போம், அதுக்கு நம்ம போய் அந்த இடத்துல நம்ம வேலை செய்வோம், முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதான்ற ரொம்ப நம்ம ரிசப்டிவாக தேடிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் இது ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, நமக்கு எப்படி குயிக்காக பண்ணலாம், இந்த ப்ராக்டிஸ் நிறையா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் மாற்றுறது மட்டுமே முயற்சியாக வச்சுக்கூடாது. அப்போது உண்மையிலேயே எப்படி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகுது, நீங்கள் ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல்பாடு எப்படி இருக்குன்றதான் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு 5 ஸ்டெப்பாக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப சயின்டிஃபிக்காக போய் பின்னாடி எனர்ஜி ஃப்ரீக்வன்சின்னு பேசணுன்னா அதை அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சிம்பிளாக ஒரு 5 பாயிண்டில் சொல்கிறேன். இந்த பயிற்சிகள்னு வரும்போது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ப்ராக்டிஸ் எழுதணுமா, கேட்கணுமா, இது தண்ணி குடிச்சிட்டு நினைக்கணுமா அப்படின்றது தான். ப்ராக்டிஸஸில் வந்து ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன விதைக்க ட்ரை பண்ணுறோம், நம்ம இலக்குகளை, அதாவது நம்ம ஒரு தேவை இருந்தால் தான் இந்த பயிற்சியை செய்ய வரோம் கண்டிப்பாக. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இலக்குகள் நமக்குள்ளே சரியாக விதைக்கப்படணும். அதாவது நம்ம இலக்குகளை எம்பட் பண்ண பாருங்கள். முதல்ல எடுத்த உடனே நான் இலக்கை பற்றி நான் எப்படியாவது பாசிட்டிவாக பேசுகிறேன், அதை சார்ந்த விஷயங்கள் யாராவது சொன்னாங்க நான் பாசிட்டிவாக இருந்துக்கிறேன், அதை பற்றி யாராவது கேட்டால் நான் பாசிட்டிவாக பதில் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த ஒரு தேவை நடக்கணுன்றதுக்கு வேண்டி இன்ஸ்டண்ட்டாக அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பாசிட்டிவாக நீங்கள் மாற்ற நினச்சாலுமே உள்ள ஒரு எதிர்வினை விஷயம் இருக்கும் இல்லையா. ஏதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கோம், இன்றைக்கி இந்த ப்ராக்டிசஸ் தெரிஞ்ச உடனே அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணின்றதுக்கு வேண்டி எல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கிடையாது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். கான்ஷியஸ்க்கு வந்து இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்லாம் தெரியாது. அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன மாதிரி உணர வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போகும். அதனால் ஒரு இலக்கை உங்களுக்குள்ளே பதிய வைக்கிறது அந்த ப்ராசஸோட அப்ஜெக்டிவே. நீங்கள் 555 பண்ணும்போது, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, இல்லை ரெப்படிஷன் ப்ராசஸ் நீங்கள் எது பண்ணாலும், அதாவது எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஓகே இப்படி ஒரு விதை இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, இந்த விதையை நம்ம உள்ளே வந்து பதிய வைக்கிறோன்றது அந்த ப்ராசஸ்ஸே. கான்ஷியஸ்க்கு உங்கள் விதைகள் முதல் புரியணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்கும். நீங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே உடனே மேனிஃபெஸ்டேஷன் தயாராகாது. நீங்கள் என்ன கேட்க வரீங்க, அதில் என்ன ஆதாயம் இருக்குது, அந்த இலக்கு எப்படி நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராசஸாக பண்ணும்போது முதல்ல உங்களுக்குள்ள அந்த விதைகள், அந்த இலக்குகள் விதைக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதில் 2வது ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அந்த விதைகள் போய் சரியான ஒரு இடத்த பிடிச்சி அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன நமக்கு எப்படி தெரியும் இது மொமெண்டம் நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஜாபில் நிறையா பிரச்சனை, வேலையை மாற்றணும், நான் வந்து எப்படியாவது அடுத்த கம்பெனி போயிடணும், இல்லை கெரியரில் எனக்கு வந்து சம்பளம் பத்தாமல் இருக்குது, கெரியர் டெவலப் ஆகாமல் இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி
வாட் எவர் ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கும் இல்லையா, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் அந்த மொமெண்டம் எப்படி க்ரியேட் ஆகும்னா, நீங்கள் இந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அங்கே இருக்கிற பரபரப்பும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளும் கம்மியாக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒரு யூனிவர்சல் சைனாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் பண்ணுற பயிற்சிகள் உங்கள் கான்ஷியஸ்க்கு புரியுது, நீங்கள் அந்த இலக்கை வந்து நீங்கள் சரியாக புரிய வச்சுட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறீங்களா, மணியா, கெரியரா, எதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதுக்காக நீங்கள் இந்த பயிற்சிகள் ஆரம்பிச்சிங்களோ அந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தான ரொட்டீனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் சைன் நீங்கள் எடுத்திருக்க இலக்கு வந்து அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகுதுன்னு. ஸோ எடுத்த உடனே நடக்கணுன்றதை விட இந்த மாதிரியான சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். அதாவது கான்ஷியஸ் அந்த ஏரியாவில் உங்களோட மைண்ட் செட் மாற மாற உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எல்லாத்தையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு மாற்றுதுன்னு அர்த்தம். அதாவது நேர்மறையாக மாற்றுதுன்னு சொல்லலாம். இங்கே மூணாவது விஷயம் என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள தான் மொமெண்டம் தெரியும். 1 மாதம் ஆகும்போது உங்கள் கான்ஷியஸ் புரிஞ்சிருக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் சரியாக வரல அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. சில பேர் எப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா உடனே ஐயோ நெகட்டிவ் நடந்துருச்சு, இந்த ப்ராசஸ் எனக்கு தப்பான விஷயங்களை கொடுக்குதுன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த பயிற்சிகள் வந்து உங்கள் லைஃப்பை சரி செய்கிறதுக்குன்னு எடுத்துக்கூடாது. நம்மளை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி கூட்டிகிட்டு போகுது. அப்போது அந்த பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் உங்களை வந்து வற்புறுத்தி ஒரு கம்பெனிலேருந்து இழுத்து கொண்டு போய் இன்னொரு கம்பெனி உட்கார வைக்கணும், இல்லாட்டி இங்கேருந்து போக மாட்டீங்க, வளர்ச்சி இருக்காது. அப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்காத விதங்களில் நம்ம கான்ஷியஸ் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சில ஃபோர்ஸ்டு என்ன சொல்கிறது ஒரு மொமெண்டமையும் க்ரியேட் பண்ணும். இது எப்படி என்னோடய எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா, எனக்கு வந்து லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருந்த டைம், நான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு எல்லோரும் ரீச் ஆகிறாங்க, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எனக்கு மைண்ட் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதாவது இருக்கிறத விட இன்றைக்கி லைஃப் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக இருக்கேன். அப்போ தான் எனக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது சரியாக போய்ட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிக்கிறது. ஏன்னா எனக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன், இதுவே நல்லா தானே போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் என் கான்ஷியஸ்க்கு தெரியும் என் இலக்குகள் ரொம்ப பெருசுன்ட்டு. அப்போது அதை சரி செஞ்சுக்கிறதுக்காக தற்காலிகமாக சில பிரச்சனைகளை கான்ஷியஸ் காமிக்கும். நீ இப்படியே இருக்க முடியாது, நீ அடுத்த ஸ்டெப் போகணும், சில விஷயங்களை காமிக்குது. ஸோ அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்குள்ளே இருக்கும்போது சில இடங்களில் நெகட்டிவ் நடந்துட்டாவோ பிடிக்காத நடந்துட்டாவோ உடனே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் உங்கள் ரொட்டீனை கரெக்டாக வச்சுக்கணுன்றது மூணாவது விஷயம். இப்போது நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு, அதாவது நம்ம ஆள் மனதுக்கோ இல்லை கான்ஷியஸ்க்கோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு புரிய வச்சுட்டோம். அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சில ரியாக்ஷன்ஸை காட்ட ஆரம்பிக்குது. நீங்கள் ரொட்டீனை கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது இதெல்லாம் வந்து உள்ளே நடக்குது, ஆனால் ஆக்ஷன் வைஸ் சில மாற்றங்கள் வரும். அதாவது இப்போ நான் சொல்கிற பேசிக் டீடாக்ஸ் ப்ராசஸ்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரியான தேவையில்லா எண்ணங்களுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து ப்ராக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து தேவையில்லா வேடிக்கைகளோ இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கூடாது. அப்போது நீங்களும் எவால்வ் ஆகணும். இப்போ ஒரு மாற்றம் வேணும்னா, இப்போ நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன். ஆனால் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, என்னோடய அறிவு அவ்வளோதான் இருக்குது, நான் பெருசாக அங்கே ஒன்றும் கற்றுக்கலை, ஆனால் எனக்கு மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ண ஆசை. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் கான்ஷியஸ். எப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் எதிர்பார்க்குற அந்த ஒரு படிப்பை நீ படிக்கணும், இல்லை உன்னுடைய தகுதியை வளர்த்திக்கிறதுக்கு உன் ரொட்டீன்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணு, அதில் முக்கியமான விஷயம் மீடியாவை ஸ்டாப் பண்ணு, இல்லை இந்த மாதிரி பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த லெவல் பீப்புள் கூட போய் பேசு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து இருக்கிற சுச்சுவேஷன்ஸை வந்து கரெக்ட் பண்ண பார்க்கும். அதாவது எப்படி நம்ம கான்ஷியஸ்குள்ளே ஒரு விருப்பத்தை இவால்வ் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் போட்ட விதை உள்ளே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த முளைச்சி மேலே வர டைமில் நீங்களும் ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு? அந்த விதைக்கு சரியான உரங்கள் போடணும், அந்த இடத்துக்கு சரியாக தண்ணி ஊற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்மளும் இவால்வ் ஆக ஆரம்பிக்கணும். நான் வந்து பழைய மாதிரியே தான் இருப்பேன், 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன், நான் வந்து வாரமானா உட்காந்து ஒரு படத்துக்கு போயிடுவேன், சண்டே நைட்டு வந்தால் நான் அடுத்த நாளுக்காக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இவால்வ் ஆகிறதுக்கு சமம் கிடையாது, ஒத்துக்க முடியாது. அதாவது நான் ஒரு ஆடியில் போனால் என்னுடைய லைஃப் அன்றைக்கி நான் எப்படி ஆடி மட்டும்தான் இருக்குமா? இல்லை, என்னோடய ரெகுலர் கேரக்டர் மாற்றிருப்பேன், என் ஒர்க் ஸ்கெடியூல் மாறி இருக்கும், என் எஃபர்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போக நினைக்கிறோமோ, எது நம்ம இலக்குன்னு சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணணும்.
அதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் இருக்கான்னா இல்லை, தேவை கிடையாது. இந்த ப்ராசஸ் ஃப்ளோவில் நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்க்கோ இல்லை நீங்கள் எந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் பார்க்குறீங்களோ அதுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை செய்யணும். அதாவது நீங்களும் இவால்வ் ஆகணுன்றது தான். ஸோ இந்த பாயிண்டில் இந்த நேரம் உங்களை இவால்வ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்களும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான். இது சில பேர்த்துக்கு ஐயோ ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படிம்பிங்க. பட் இந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகி உங்கள் லைஃப்பில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்டும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கு, உங்களுக்கு வேலையே கிடைக்காமல் இருக்குது, சடனாக 4-5 இன்டர்வியூ கால்ஸ் வரும். அதுவே உங்களை பூஸ்டப் பண்ணும். ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுக்கு எந்த சோர்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை அங்கே அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்பார்க்ஸ். இது கிடைக்கும்போது நீங்களே இந்த மொமெண்டம் பழகிடுவீங்க. ஸோ நீங்கள் இவால்வ் ஆகிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இது ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக தான் வரும். இந்த கடைசி பார்ட்டு தான் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல யூனிவர்ஸ் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேர் எப்படி நினச்சிப்பாங்கன்னா, எதிர்பார்த்த விஷயம் என் வீட்டு முன்னாடி இருக்கும், நான் கேட்ட எக்ஸாக்ட் பொருளை கொண்டு கான்ஷியஸ் காமிச்சிருக்கும். அப்படி மட்டும் நடக்காது. அதுவும் நடக்கும், நமக்கு சில பேருக்கு நடந்திருக்கு. எக்ஸாக்டாக அதே கம்பெனி, அதே வேலை, இல்லை அதே பொருள், அதே வீடு, அதே கார், இல்லை அதே நபர், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய இலக்குகள் எந்த அளவுக்குள்ள தீர்க்கமாக இருக்குது, எவ்வளோ நீங்கள் ரியலிஸ்டிக்காக இருக்கீங்கிறத பொறுத்து. ஆனால் நம்ம யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது நீங்கள் உங்களோட அறிவை வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் தேடிருப்பீங்க. இது இப்படி நடக்கலாம், இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தவங்கள பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்குது, சில விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் யூனிவர்ஸோட மேஜிக் எப்படி இருக்குன்னா, சில இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சிகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் மேலே வளர ஆரம்பிப்பீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கப்புறம் தான் அடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக பின்னாடி நடக்கிற விஷயங்கள் சொன்னேன். நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசிக் ப்ராக்டிசஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்கள் ரொட்டீனை ஒழுங்காக உங்கள் தேவைகளுக்கு மட்டும் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். பட் இதெல்லாம் பின்னாடி நடக்கிற ஒரு விஷயங்கள், உங்களுக்கு பின்னாடி உங்களை அறியாமல் கான்ஷியஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்போது லாஸ்ட் பார்ட் அப்படின்றது உங்கள் கான்ஷியஸ் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்க ஆரம்பிக்கும். எப்படி காமிக்கும்? இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களை பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த விஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வரைக்கும் காதில் கேட்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வரைக்கும் இவங்களாம் நம்ம லைஃப்பில் வருவாங்களா, இவங்களாம் மீட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சில பீப்புள், இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி தான் பாப்பப் ஆகும். சில நேரங்கள் நீங்கள் கேட்குறது டேரெக்டாகவும் கிடச்சிரும். பெருசாக ஒன்று எஃபர்ட் போடுற மாதிரிலாம் இருக்காது. அப்போது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராசஸை நான் உடனே பண்ணிடணும், இது மாதிரி நான் அமைச்சிக்கணும், ரஷ் பண்ணி பண்ணணும், 4 நாளுக்கு நடக்கணும், இதெல்லாம் எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை ஃப்யூச்சர் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ எதையுமே ரஷ் பண்ணி பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக காமாக கொண்டு போக முடியும். இந்த ப்ராசஸ்லாம் லைஃப் லாங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணாட்டியுமே நீங்கள் டீஃபால்ட்டாக அந்த பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ லைஃப் இஸ் ஈஸி. தேங்க்யூ.